ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என் பேர் பிரபா. மறுபடியும் நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பர்ஃப்யூம் வீடியோ போட போகிறோம். என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்கள், ரொம்ப நாளாக தேடி கண்டுபிடிச்சி நெய் தான் கிடச்சிருக்கு. சந்தனம் எசென்ஷியல் ஆயில். இது ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் கிடையாது, இது பியூர் எசென்ஷியல் ஆயில், சாண்டல் ஆயில். இது ரொம்ப காஸ்ட்லி. இது பார்த்திங்கன்னா ஒரு லிட்டரே கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு மேலே வரும். அதாவது இதோட காஸ்ட்டில் பாதிக்கு பாதி தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா பாட்டிலிங் ப்ராஃபிட்னு இருக்கும், ஏன்னா இது ரீட்டெயிலில் வாங்கினது. ஸோ இதில் நம்ம இன்றைக்கி பர்ஃப்யூம் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா சாண்டில் ஆயில் மட்டும் வாங்கலை, இங்கே பாருங்கள், சாண்டில் வுட்டும் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா பியூர் சாண்டில் வுட்டு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கிலோ 8,000 ரூபா எம்ஆர்பி ரீட்டைல் ப்ரைஸில். ஸோ இது வாங்கிட்டு வந்திருக்கேன். 2 வுட்டு வாங்கினேன், அதில் ஒன்று தான் இது பாருங்கள். ஸோ சந்தனம் ஆயில் வாங்கின அதே செல்லர்கிட்ட சாண்டில் வுட் வாங்கியிருக்கேன். ரொம்பவே டஃப்பான ஒரு வுட்டு தான் இது. ஈஸியாக உடைக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்கான வுட்டு. தேய்க்கவே முடியல, அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான வுட்டு. ஸோ நம்ம சாண்டில் ஆயிலில் பர்ஃப்யூம் பண்ண போகிறோம். இதில் சைடில் ஸ்மெல்லுக்கு மஸ்க்கு யூஸ் பண்ண போகிறேன். மஸ்க்கு டிலீட் பண்ணி ரோலானில் உள்ளது கொஞ்சம் எடுத்துக்க போகிறேன். பியூர் மஸ்க்கு ஆயில் கிடையாது. அப்புறம் நம்ம ஜாஸ்மின் இருக்குது, அப்புறம் லாவெண்டர் இருக்குது. ஸோ பெரிய பாட்டிலில் உள்ளது தான். ஸோ இந்த பாட்டில் நல்லாயிருக்குன்னு இதில் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இதோட 3 மிக்ஸையும் போட்டு தான் நம்ம பர்ஃப்யூம் பண்ண போகிறோம். வாங்க பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்க்ரீடியண்ட் என்னென்னா, நம்மளுக்கு சாண்டல் ஆயில் தான். வாங்க இதை அன்பாக்சிங் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வெறும் 5 ml தான் வாங்கினது. ஆனால் இதில் ஒரு 20 ml வரைக்கும் பிடிக்கும். ஆனால் வெறும் 5 ml தான் இந்த பாட்டில். இருக்கிறதே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்குது. சாண்டில் ஆயிலோட ஸ்மெல் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சாண்டில் மாதிரியே இல்லை. ஏன்னா பியூர் திக்காக இருக்குது, அந்தளவுக்கு இருக்கிறதுனால ஸ்மெல் அந்தளவுக்கு இல்லை. இது ஆல்கஹாலோட மிக்ஸ் பண்ணி கரைக்கிறப்ப தான் இதோட ஸ்மெல் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பரான ஒரு மர ஸ்மெல் வருது. ஓகே, இதில் 25 ml கிளாஸ் கப் எடுத்திருக்கேன். இதில் ரொம்ப கம்மியாக ஒரு 1 mlலேருந்து 2 ml போட்டாலே போதும். என்னம்மா சுட்டுதுன்னு. போதும், ஒரு 2 mlக்கு மேலே எடுத்திருக்கேன். மூடி வச்சிடலாம். ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு சாண்டில் ஆயில் தான் இது. அதோட லாவெண்டர் ஒரு 5 ட்ராப்ஸ் எடுத்துக்கிறேன். அஞ்சு ட்ராப் லாவெண்டர் யூஸ் பண்ணுறேன். ஜாஸ்மின் ஒரு 5 ட்ராப் ஜாஸ்மின் போட்டாச்சு. இப்போ இதோட ஃபிக்ஸேட்டிவ் ஒரே ஒரு ட்ராப் யூஸ் பண்ணால் போதும். ஏற்கனவே ஆயில் திக்காக இருக்கிறதுனால ஒரே ஒரு ட்ராப் போட்டால் போதும். ஸோ இது நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்கஹால் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ 4 ml கிட்ட நம்ம எசென்ஷியல் ஆயில் எடுத்துருக்கோம். இதோட லைட்டாக மஸ்க்கு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா மஸ்கோட ஸ்மெல்லு ஹெவிங்க. மஸ்க்கு எதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னே தெரில, பார்த்தோன்னே வாங்கிட்டு வந்துட்டேன். மஸ்க்கு ஒரு 2 ட்ராப், ஓகே ஒரு 5 ட்ராப் போட்டிருப்போம். ஸோ இந்த அளவுக்கு நான் மிக்சிங் பண்ணி பர்ஃப்யூமே இது வரைக்கும் பண்ணதில்லை. மஸ்கோட ஸ்மெல்லு வேறு லெவலில் இருக்குங்க. நல்ல ஒரு ரிச் ஃப்ரேக்ரன்ஸாக இருக்குது எனக்கு. ஸோ அதோட நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ
ஸோ ஃபைனலாக நம்ம வந்து கரைக்கிறதுக்கு ஆல்கஹால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து ஸ்ப்ரேயரில் போட்டுக்கலாம். ஸோ 10 ml கரெக்டாக நம்ம எடுத்துருக்கோம். இந்தளவுக்கு மிக்சிங் பண்ணி நம்ம பர்ஃப்யூம் பண்ணதில்லை. ஸோ அவ்வளோதான், நம்ம பர்ஃப்யூம் நல்ல ஒரு கலரில் மிக்ஸ் ஆகிடுச்சு. சூப்பரான ஒரு கலர் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பர்ஃப்யூம் ரெடி. ஒரு 5 நிமிஷத்தில் சூப்பராக ஒரு பர்ஃப்யூம் ரெடி பண்ணியாச்சு. அதுவும் வந்து 4 ஃப்ரேக்ரன்ஸில். சூப்பரான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ். இது வந்து எது ஆயில் நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்டல் ஸ்மெல்லு. சாண்டலோட ப்யூர் எசென்ஷியல் ஆயில் ஸ்மெல்லுக்கும், அதாவது நம்ம அதை ஆல்கஹாலில் மிக்ஸ் பண்ணதுக்கும் உள்ள ஃப்ரேக்ரன்ஸே டிஃபர் ஆகுது. ஸோ வந்து அதுக்கும் இதுக்கும் சூப்பரான ஒரு சாண்டல் ஃப்ரேக்ரன்ஸ் கிடச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜாஸ்மின் லெவண்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்தமாரி காம்போவில் நம்ம வந்து ஃப்ரேக்ரன்ஸ் பண்ணதில்லை. ஸோ இந்த ஃப்ரேக்ரன்ஸ் என்னோடய ஒன் ஆஃப் த ஃபேவரட்னு சொல்லுவேன். சூப்பரான ஒரு ப்ரீமியமான ஒரு ஃப்ரேக்ரன்ஸாக இருக்குது. ஸோ வந்து சாண்டில் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கலாம். பெரிய பாட்டிலாக இருந்ததுன்னா கொஞ்சம் கட் பண்ணி இதில் போட்டிருக்கலாம். ஸோ வந்து இது சாண்டல். இது வந்து நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். ஸோ வந்து சாண்டலோட பிரச்சனைனா, சாண்டலில் தேய்க்கிறதுக்கு சூப்பரான ஒரு கல் இருக்கணும். ஸோ நல்ல சொரசொரப்பான கல்லாக இருந்தால் தான் நம்மளால் சாண்டில் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து நார்மலாக உள்ள கல்லில் தேய்க்க முடியல. ஏன்னா அந்தளவுக்கு இது வந்து ஹார்டாக இருக்குது. தேய்க்கிறதுக்கும் நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கணும். அப்போ தான் இதை தேய்ச்சி சாண்டில் எடுக்க முடியும். அந்தளவுக்கு ரஃப்பான ஒரு வுட்டு தான் சாண்டல் வுட்டு. இது வாங்கிட்டு வரப்பையிலேருந்தே எனக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு வாசனை வந்துக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. ஒரிஜினலாக சாண்டல் வுட்டு வந்து ரொம்ப அதிக வாசனையாக இருக்காது. ஸோ இதுலேருந்து எடுக்கிற எசென்ஷியல் ஆயில் தான் வாசனை அதிகமாக இருக்கும். ஸோ வந்து வுட்டு அதிகமாக வாசிக்காது. ஓகே, நீங்களும் இந்தமாரி பர்ஃப்யூம் வீட்டிலே பண்ணணுன்னா இந்த டைப்பில் பண்ணி பாருங்கள். ஃப்ரேக்ரன்ஸ் ஆயிலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் வீட்டில் இருந்தபடியே சிம்பிளாக பர்ஃப்யூம் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள். உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை. அது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.